ஹாய் நண்பா, நான் உங்கள் சரண்யா. வர்ஷா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வர்ஷா பொண்ணுக்கு சர்லாக்கு வீட்டிலே செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுருக்கோம் அன்பா. அதுக்கப்புறம் இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் பச்சை பயிறு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு 2 டீஸ்பூன் போடலாம். அப்புறம் பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன். அப்புறம் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் நண்பா. கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பாதாம் பருப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் கொள்ளு சொன்னாங்க, கொள்ளு என்கிட்ட இல்லை நண்பா. அதனால் இவ்வளோதான். இவ்வளோத்தையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். இதை வந்து 7 தண்ணி வந்து கழுவணும். கழுவிட்டு தண்ணி நீட்டாகிற வரைக்கும் கழுவி அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் நண்பா. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உளுந்து போடணும், அதை மறந்துட்டேன் நண்பா. உளுந்து 2 டீஸ்பூன். முழு உளுந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பா, ஊற வச்சு. இந்த மாதிரி இருக்கிற தண்ணி வந்து தெளிவாக இருக்கணும் நண்பா. அந்த அளவுக்கு நம்ம வந்து கழுவிக்கணும் சுத்தமாக. வாங்க கழுவிட்டு காட்டுறேன், எந்த மாதிரி கழுவினாலுன்னு காட்டுறேன் வாங்க. நண்பா 5 மணி நேரம் ஊறிடுச்சு, நம்ம கழுவலாம். இப்போ 2 தண்ணி கழுவியாச்சு. இப்போ வந்து நீங்களே பாருங்கள், தண்ணி ஊற்றும் போது அது உள்ளே இருக்கிற அரிசி வந்து தெரியணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கழுவிக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, நல்லா தெளிவாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கழுவிக்கணும். கழுவுன இதை வந்து இப்படி வந்து தட்டில் காய வைக்கணும். நல்லா பறித்து விரவி காய வைக்கணும். நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் காய வைக்கணும் நண்பா. வெயிலில் காய வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல கூட காய வைக்கலாம். மாதிரி 3 தட்டில் நம்ம விரவி வச்சுக்கணும். முக்கியமான குறிப்பு நண்பா, பாதாம் இருக்குல்ல, பாதாமில் தொளி இருக்கும்ல, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த வீடியோவில் சொல்லலை, அவங்க போட்ட வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, அது வந்து எடுத்துக்கலான்னு நான் எடுத்துட்டேன். நீங்களும் எடுத்துருங்க செய்கிறதா இருந்தால்.
எடுத்துகிட்டு செய்யுங்க நண்பா. இது காயறதுக்கு எப்படியும் நாளைக்கு ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து மழை வர்ற மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு இங்கே. அதனால் நாளைக்கு ஆகும் காயறதுக்கு. வெயில் வந்தோன்னா இங்கே சடார்னு காஞ்சிட முடியும். ஏன்னா இங்கே வெயில் அப்படியே நண்பா 2 நாள் ஆச்சு காய வச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அடுத்தது வந்து நம்ம வறுக்க போகிறோம். வாங்க அதையும் பார்க்கலாம். அடுப்பில் வைக்கலாம். வச்சு இப்போ லோவாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம காய வச்ச 2 நாள் காய வச்சு எடுத்துருக்கோம்ல, இதை வந்து இதில் போட்டு கிண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பொடியிற சவுண்டு கேட்கணும், அது முடிய கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கணும் வறுத்து. இப்போ வந்து இதை வந்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கணும் நண்பா. இப்போ நம்ம மிக்சியில் போட்டாச்சு, இதை அரைக்கலாம் வாங்க. மிக்சி சாரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் போட்டு அரைக்கலாம். இப்போ அரைச்சாச்சு நண்பா. வீட்டிலேயே நம்ம வந்து அரைக்கும் போது, மிக்சியில் அரைக்கும் போது சொரப்பாக தான் இருக்கும் கொஞ்சம். இதே நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சோன்னா நைஸாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு வீடியோஸில் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். அப்புறம் வந்து அவ்வளோதான் இந்த விளாகு. அவ்வளோ வந்து நான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். சும்மாவே பாப்பா வந்து சரலாக திங்க மாட்டா. இதை திங்கிறாளா என்னென்னு பார்ப்போம். அங்கே அரைச்சதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். காற்று போகாமல் வச்சுக்கணும் நண்பா. அடுத்தது பாப்பாவுக்கு கொடுக்க பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் தான் நம்ம அரைச்ச சரலாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் தாங்க கட்டி விட்டாலும் கலக்கிக்கலாம். எடுத்துக்கலாம் நண்பா. வாங்க வர்ஷாப்பனுக்கு ஊட்டலாம். திங்கிறாளா என்னன்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால பாப்பாவுக்கு அவ்வளோவா கட்டாயப்படுத்தலை. அவள் ஒரு ஸ்பூனு சாப்பிடும் போதே வந்து ஒரு மாதிரி ஓட்டுற மாதிரி பண்ணுனா, அதனால் நான் வந்து அவளுக்கு ஊட்டலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கலாம், கொஞ்சோண்டு சொத்தோடு ஊட்டி பார்த்தேன். அது எப்படி அவளுக்கு சேருதா சேரலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம சர்லாக்கு ட்ரை பண்ண வீடியோ. இது பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ப்ளீஸ். இதை நான் ட்ரை தான் பண்ணேன். கமெண்ட். பாய்.